ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்னைக்கு பேக் டு பேக் எவ்வளோ அழகான அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு. நான் கூட நம்ம வீக்கா சேர்ந்துருக்க மாதிரி ஒரு குட்டி பிடிஎஸ் ஷேர் ஆச்சு அப்படின்னு ஹாப்பி மூடில் தான் இருந்தேன். பட் இப்படியும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் எல்லாரும் அவங்க ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் காவேரி மட்டும் ஏதோ தனியாக இருக்க மாதிரி சம்திங், அதாவது அவங்க ஏன் மிங்கிள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அந்த லாவண்யா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்த வீடியோக்கு அவங்களே வந்து இப்போ ஒரு போஸ்ட் மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு நோட் மாதிரி. தயவு செஞ்சு யாரும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அவங்க வந்து மிட் நைட் ஷோ வீக்கா செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங்குமே பாடிட்டு ஹாப்பியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டயர்ட்ல இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் அதுல டல்லா இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ வீக்கா எப்படி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் தான் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணாம இருந்தேன். வீடியோ அவங்க அலோடே கிடையாது. பட் அதையும் தாண்டி வீக்கா ஃபேன்ஸ்க்காக தான் வீடியோவே எடுத்தேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே எனக்குமே அதுதான் தோணுச்சு. ஏன்னா அங்க வந்து நம்ம வீக்காவுக்கு தான் நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் நம்ம ட்ரெண்டிங் பேர் இல்லையா, சோலோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்பி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களாம், டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெடியூல்ல ஷூட்டுமே வந்து நம்ம காவேரிக்கு ஹெக்டிக்காக போச்சு. கொடைக்கானல் போயிட்டு இமீடியட்டாக அவங்க 2 நாளாக ரிட்டர்ன் வந்து ரொம்ப டைட் ஷெடியூல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணா 2 ஹவர்ஸ் டெலிகாஸ்ட் ஆகலாம். அவங்க 20 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஷூட் பண்ணுவாங்க. அவ்வளோ பேர்ஸை வச்சு அவ்வளோ டாஸ்க் வச்சு அதை எடிட் பண்ணி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி தான் நமக்கு வந்து வெறும் 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரம் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்குறவங்க என்ன வேணாலும் ஈஸியாக கமெண்ட் பண்ணிடலாம். பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஒரு பிக்சரை வச்சு ஓவரா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓவர் நெகட்டிவிட்டிஸ்லாம் தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஆப்வியஸ்லி அவங்க வந்து அங்கே டயர்டாக இருக்கிறது அவங்க ஃபேஸ்லேயே தெரியுது. அப்போதான் அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க, இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதை ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஊதி எப்படிதான் சிலர் வந்து பெருசாக்குறாங்கன்னே தெரியல. ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாம் அந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் ப்ரிலியூர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் இருக்கு. பட் இந்த மாதிரி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு தான் தெரியல. ஏன்னா சுவாமியுமே கொஞ்சம் பிஸியா தான் இருக்காங்க இல்லையா. 2 சீரியல் ஷூட் மட்டும் இல்லாமல் இந்த டைம் மூவியும் ரிலீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் அவங்களுக்குமே ஹெக்டிக்காக தான் போகுது. ஒரு நாள் ஷூட்காக அங்கிருந்து இங்க டிராவல் பண்ணி மறுபடியும் இங்கிருந்து அங்கே டிராவல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ எவ்வளோ எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதை வந்து நம்மளுமே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. பாசிட்டிவ் நோட்ல எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு. நானுமே ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம எல்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் போயிருந்தாங்களா மலேசியால, அங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து சுவாமியோடைய மூவியும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்காக நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம், அவருக்காக அங்க நின்று ஃபர்ஸ்ட் பேசினது எல்பி தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்களே எபிசோட் பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க அவங்க எந்த அளவுக்கு அழகான பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.